வணக்கம் நண்பர்களே. நம்ம போன பாடல்ல அயோத்தி மாநகரத்தோட ஒப்பற்ற சிறப்பை கேட்டோம். உலகத்தில் இருக்கிற எல்லா வளமும் எல்லா அரசர்களும் ஏன் தேவர்களும் முனிவர்களும் கூட வந்து குவியிற அந்த நகருக்கு உவமையே சொல்ல முடியலன்னு கம்பர் சொன்னதை ரசித்தோம். இப்போ அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டமான நகருக்கு காவல் அரணா நிற்கிற மதில்களை பற்றி கம்பர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? கேளுங்க. நால்வகை சதுரம் விதிமுறை நாட்டி நனிதவ உயர்ந்தன பணிதோய் மால்வரை குலத்து இனி யாவையும் இல்லை ஆதலால் உவமை மற்று இல்லை நூல்வரை தொடர்ந்து பயத்தொடு பழகி நுணங்கிய நுவல அரும் உணர்வே போல் வகைத்து அல்லால் உயர்வினொடு உயர்ந்தது என்னெல்லாம் பொன்மதில் நிலையே. அந்த மதில் எப்படி அமைஞ்சிருக்குதாம்? 4 வகை சதுரம் விதிமுறை நாட்டி. சிற்ப சாஸ்திரங்கள் வகுத்து கொடுத்த விதிமுறைகளுக்கு ஏற்ப மிகச்சரியா 4 பக்கமும் கச்சிதமான சதுர வடிவத்தில் அந்த மதில்களை அமைச்சிருக்காங்களாம். ஏதோ நினச்சபடி கட்டாமல் இலக்கண சுத்தமாக விதிமுறை வழுவாமல் கட்டி எழுப்பியிருக்காங்க. அதோட உயரம் எப்படி? நனிதவ உயர்ந்தன. சாதாரண உயரம் இல்லை, நனிதவ உயர்ந்தன. அதாவது மிக 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 உயரமாக வானத்தை தொட்டு நிற்குதாம் அந்த மதில்கள். பார்க்குறவங்க தலை நிமிர்ந்து அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஓங்கி நிற்குது. இப்போது கம்பர் ஒரு கேள்வி கேட்குறார். இவ்வளோ உயரமான மதிலுக்கு எதை உவமையாக சொல்ல முடியும்? மலைகளை சொல்லலாமா? பனி தோய்மால் வரை குலத்து இனி யாவையும் இல்லை. குளிர்ந்த பனி மூடின பெரிய பெரிய மலை கூட்டங்கள் இருக்குதே, அந்த மலைகளில் கூட இந்த மதில்களுக்கு இணையாக சொல்கிறதுக்கு ஒன்று கூட இல்லையாம். மலைகள் உயரமாக இருக்கலாம், கம்பீரமாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த மதில் மாதிரி 4 வகை சதுரமாக இருக்கா? இல்லையே. அதனால் மலைகளோட கம்பீரம் கூட இந்த மதில்களுக்கு முன்னாடி முழுமையான உவமை ஆகாதாம். கம்பர் என்ன முடிவுக்கு வர்றாரு? ஆதலால் உவமை மற்று இல்லை. அதனால் இந்த அயோத்தி மதில்களுக்கு உவமையாக சொல்கிறதுக்கு உலகத்தில் வேற எந்த பொருளுமே இல்லை, மலைகளும் தோற்று போயின. அப்போது இந்த மதிலின் நிலையை எப்படித்தான் விளக்கிறது? இங்கே தான் கம்பனோட கவிதை உள்ளம் விண்ணை தொடுது. பொன் மதில் நிலையே. அந்த பொன்னாலான அல்லது பொன் போல ஒளி வீசுகிற அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மதில்களோட நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? கேளுங்க. மிக ஆழமான ஒரு உவமை வருது. நூல் வரை தொடர்ந்து பயத்தோடு பழகி நுணங்கிய நுவல் அரும் உணர்வே போல் வகைத்து. அதாவது மெய்ஞான நூல்கள் இருக்குதே, அந்த சாத்திரங்களை எல்லாம் கடைசி எல்லை வரைக்கும் ஆழமாக படித்து அதோடு நிற்காம அந்த படிப்போட பயனையும் அனுபவமாக உணர்ந்து அப்படி பெற்ற எப்படிப்பட்ட உணர்வு? நுணங்கிய நுவலரும் உணர்வு. மிக மிக நுட்பமான வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாத அந்த பரம்பொருளை பற்றிய மெய்யுணர்வு, அந்த ஆழமான தெளிவான ஞானம் இருக்குதே, அந்த ஞானத்தை போல இருக்கிறதாம் இந்த மதில். என்ன ஒரு அசாத்தியமான உவமை பாருங்க. அந்த ஒப்பற்ற மெய்யுணர்வை போலவே இந்த மதிலும் வெறும் உயரம் மட்டும் கொண்டதில்லை, எல்லா உயரங்களுக்கும் மேலான உயர்ந்தவற்றுள் உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாமாம். பொருளால் மட்டும் உயரமானதில்லை, அது தரும் பிரமிப்பாலும் அதன் தத்துவத்தாலும் மிக மிக உயர்ந்தது என்கிறார் கம்பர். பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு கோட்டையோட மதில் சுவரை வர்ணிக்க வந்த கம்பர் வெறும் கல்லையும் மண்ணையும் சொல்லாமல் அதை வானுயர்ந்த மலைகளோட ஒப்பிட்டு அதுவும் போதாதுன்னு சொல்லி கடைசியில் மனிதன் அடையக்கூடிய உச்சபட்ச நிலையான மெய்ஞானத்தோட ஒப்பிட்டு அந்த மதிலை நம்ம மனசில் ஒரு தத்துவமாக நிறுத்திட்டாரு. இது கம்பருக்கே உரிய முத்திரை. பொருளுக்கும் அருளுக்கும் முடிச்சு போட்டு கவிதையில் ஒரு மெய்ஞான தரிசனத்தையே காட்டிவிட்டார் கம்பர். அயோத்தியின் மதில்கள் வெறும் பாதுகாப்பு அரண்கள் மட்டுமல்ல, அவை ஞானத்தின் உயரத்தை போன்ற பிரமிக்க வைக்கும் சின்னங்கள் என்பதை இதைவிட அழகாய் யாரால் சொல்ல முடியும்?